நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு அக்காவா என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இல்ல என் கூட இருக்கிற என் நாத்தனார காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? இதெல்லாம் தப்புன்னு நீ முடிவு பண்ணிதான் இவ்ளோ தடையும் தடங்களையும் கொடுத்துட்டு இருக்கியா? சொல்லு. உன் மனசுல நீ அப்படி என்னதான் வச்சிட்டு இருக்க? என் புருஷன் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு அவர் கூட போய் சுயநலமா தனி கொடுத்தனமா வாழ்க்கையை வாழணும்னு சொல்றியா? அதுதான் உன் முடிவுனா ஏன் முடிவை நீ தெரிஞ்சுக்கோ. நீ என்ன ஏமாத்தலாம், ஆனா என்னால அகல்யா ஜெகனையும் ரோகிணியும் ஏமாத்த முடியாது. அவங்க 3 பேருக்கும் நான் பணம் கட்டணும். நீதான் கட்ட வைக்கணும். நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஒரு நல்ல வழியை காட்டணும். எனக்கு அவங்க 3 பேரோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு உதவி பண்ண. இல்ல முடியாதுன்னா என்னோட முடிவை கேளு. நான் இங்க வந்து உன் முன்னாலேயே என் உயிரை விட்டுருவேன். ஓ சன்னதிதான் எனக்கு சமாதி. என்ன சொல்ற? மடி அகல்யா, அக்கா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சாயந்தரத்துக்குள்ள ஃபோன் பண்றேன்னு சொன்னிச்சு. இவ்வளோ நேரம் ஆகி பொழுதும் போயிடுச்சு. அக்கா இன்னும் ஃபோன் பண்ணலையடாம்மா? அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை அக்கா கேட்ட இடத்துல அவளுக்கு பணம் கிடைக்கலையோ என்னமோ. அம்மா இப்போ என்னம்மா பண்றது? அப்பா, நானும் அகலியும் போயிட்டு அக்காவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறோம். என்னப்பா சொல்றீங்க? சரி, நீ அகல்யாவும் போய் ஆதிரையை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிப்பா. அப்புறம் உங்க அம்மாவுக்கு இது தெரியக்கூடாது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. போங்க. சரிப்பா, வா போலாம். போலாம். நில்லுங்க. எனக்கு தெரியாம உங்களால இங்க இருந்து போகவே முடியாது. நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் தான் அந்த உதவக்கரையால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, அவளால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறேன்ல. இங்க பார், இப்பவும் சொல்றேன், சாமி படத்துக்கு முன்னாடி நான் வச்ச பணம் அப்படியே தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் பொழுது விடிஞ்சதோ காலேஜ் ஃபீஸ் கட்டிடுங்க. உங்க படிப்பு அது பொழைச்சு நிக்கும். என்ன சொல்றீங்க? ஜெகன், அகல்யா, இவளை விடுங்க. இவ பேச்ச கேட்டா உங்களால உருப்பிடவும் முடியாது. நாசமா தான் போவீங்க. நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. ஆதிரையை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா, போய் பார்த்துட்டு வெறும் கையோட திரும்பி வாங்க. ஏன்னா அவ பணம் தர மாட்டா. இப்ப போற மாதிரியே வெறும் கைய வீசின மாதிரி தான் வருவீங்க. போங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்க. போங்க. ஆதிரை பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இவங்க கையால உன் பணத்தை தொடவே மாட்டாங்க. நீங்க கிளம்புங்க 2 பேரும். ஏங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சாயங்காலமே பணம் தரேன்னு சொன்னவ இது வரைக்கும் ஆங்கல ஊங்கல. அவளை போய் நம்பிட்டு இருக்க சொல்றீங்களே. அவளாலதான் பணத்தை தர முடியலையே. ஏன் பிள்ளைங்க என்கிட்ட பணம் வாங்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்க ஆசைப்பட்ட பொண்ணை மட்டும் நல்லா படிக்க வச்சுட்டு என் பிள்ளைங்க மட்டும் படிக்காம அப்படியே வீணா போகணுமா? அதுக்கு தானே திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் பழிக்காதுங்க. என் பொண்ணையும் பையனையும் எப்படியாவது நான் படிக்க வச்சே தீருவேன். ஏன் வீணா போனதுங்களா? இப்பவாவது இந்த ஆளை பத்தியும் அந்த குடியை கெடுத்தவளை பத்தியும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 2 பேருமே சேர்ந்து உங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அவளை நம்பிக்கிட்டு உங்க படிப்பை இழந்துகிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. டே ஜெகா, அகல்யாதான் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கா. நீ ஆம்பளை பையன் தானே, உனக்காவது கொஞ்சமாவது விவரம் இருக்க வேணாம்? நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க. நீயும் அகல்யாவும் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் இந்த அம்மாவுடைய ஆசை. போ, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ கட்டிட்டு வாங்க. தேவையில்லாம உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்கடா. டேய், என்னடா தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அட போமா, நீ வேற. நானும் அகல்யாவும் அக்கா கிட்ட பணம் வாங்க தான் போறோம். தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அகல்யா, நீ வா போலாம். அப்பா போயிட்டு வரோம். நான் சொல்றத கேளுங்க. அந்த உதவாக்கார கிட்ட பணத்தை கேக்குறது ஒண்ணுதான், முட்டு செவத்துல போய் முட்டிக்கிறது ஒண்ணுதான். டே டே டே, ஒரு பிரயோஜனமும் இருக்காதுடா. நான் சொல்றத கேளுங்கடா. என்ன மீறி போகாதீங்க.
அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கீங்க. அவ மட்டும் சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்காம ஏமாத்துனா அதுக்கப்புறம் அவளையும் சும்மா விட மாட்டேன், உங்களையும் சும்மா விட மாட்டேன். உங்க 2 பேருக்குமே இந்த மனோகரி தான் எம. மண்ணாங்கட்டி நீ எம இல்ல எரும மாடு போ. அண்ணி பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. அகல்யா, ஜெகன், வாங்க வாங்க. ஏய், எப்படி இருக்க? இருக்கு அகல்யா. அம்மா, இந்த நேரத்துல 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோகிணி, அக்காவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். ஆமா, அக்கா வீட்டுல இருக்கா? அண்ணி வெளியில போயிருக்காங்க, இன்னும் வரல. அவங்களுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ரோகிணி, அக்கா எதுல போயிருக்கு? ஆட்டோவும் இங்க இருக்கு, அக்காவோட 2 வீலரும் இங்க தான் நிக்குது. 2 வீலர் நிக்குதா? அங்க பாரு. ஆமா, அப்படின்னா அண்ணி எதுல போயிருக்காங்க? வண்டி இங்க தான் நிக்குது. ஐயோ அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் அழுதுட்டு இருக்க? அக்கா, ஏன்க்கா அழுதுட்டு இருக்க? இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையேக்கா. என்னக்கா ஆச்சு? என்ன நடந்தது? நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி, அக்கா, என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், கடைசியில நான் தோத்துட்டேன். உங்க 3 பேருக்கும் நான் நம்பிக்கையை கொடுத்துட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன். சாரிடா. அழாதக்கா, ப்ளீஸ். அக்கா, பணம் கிடைச்சது ரொம்ப நம்பிக்கையா சொன்னிக்கா. சொன்னேன் ஜெகன், ரொம்ப நம்பிக்கையா தான் சொன்னேன். சுபலட்சுமி அக்கா கிட்ட பணம் கேட்டிருந்தேன், அவங்களும் கண்டிப்பா பணம் கொடுக்கறேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னக்கா ஆச்சு? சுபலட்சுமி அக்கா எனக்கு பணம் கொடுத்து உதவ முடியாத மாதிரி விதி உள்ள பூந்து விளையாடிடுச்சு அகல்யா. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? நீ